ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேர்னிங் செயினை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம டேர்னிங் செயினா என்னென்னு பார்த்துருக்கோம். அதை வந்து நம்ம எப்படி போடணுங்கிறது நான் உங்களுக்கு இப்போ காட்டி தரேன். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம சிங்கிள் குரோஷேக்கு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஒரு ரோ சிங்கிள் குரோஷே நான் போட்டிருக்கேன். இப்படி போட்டுட்டு இனி நம்ம செகண்ட் ரோ போட போகிறோம். செகண்ட் ரோ போடுறதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம வந்து டேர்னிங் செயின் போட்டுட்டு தான் நம்ம வந்து ஒர்க்கை டேர்ன் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு நான் காட்டி தரேன். பாருங்கள், சிங்கிள் குரோஷேக்கு நம்ம வந்து எப்போவுமே ஒரு டேர்னிங் செயின் தான் நம்ம போடணும். ஸோ ஒரு டேர்னிங் செயின் போட்டோமா, ஒரு செயின் போட்டாச்சு. இனி நம்ம ஒர்க்கை டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணியாச்சா? இனி என்ன பண்ணணும்னா, நம்ம இதில் இப்போ ஒரு டேர்னிங் செயின் போட்டிருக்கோம்ல, ஒரு செயின், இதை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இது வந்து ஜஸ்ட் அப்படியே தான் இருக்கும். நம்ம வந்து சிங்கிள் குரோஷேக்கு ஒரு டேர்னிங் செயின் போடுவோம், அதை வந்து நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, அடுத்த சிங்கிள் குரோஷே ஆஸ் யூஷுவல் இதிலேருந்தே நம்ம வந்து போட்டுறணும். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு செயினா, இதிலேருந்தே நம்ம வந்து சிங்கிள் குரோஷே இப்படி போட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம சிங்கிள் குரோஷே இப்படி போட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி. இனி நம்ம அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ண டைமில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டேர்னிங் செயின் போட்டு ஒர்க் அப்படி டேர்ன் பண்ணிவிட்டு திருப்பி ஃபஸ்ட்டு செயின்லேருந்தே போடணும். ஏன் நம்ம ஃபஸ்ட்டு செயின்லேருந்தே போடுவோம்னா, ஏன்னா நம்ம இந்த ஒரு செயினை நம்ம வந்து இந்த டேர்னிங் செயினை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணலை. நம்ம வந்து சிங்கிள் குரோஷேக்கு நம்ம அதை ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செயின்லேருந்தே நம்ம வந்து சிங்கிள் குரோஷே இப்படி போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இதான் சிங்கிள் குரோஷேக்கு டேர்னிங் செயின். ஸோ சிங்கிள் குரோஷேக்கு நம்ம எப்போவுமே ஒரு டேர்னிங் செயின் போடணும், அதை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இனி நம்ம அடுத்த ஸ்டிச்சுக்கு பார்க்கலாம். பாருங்கள், இனி நம்ம ஹாஃப் டபுள் குரோஷேக்கு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், ஏற்கனவே இப்படி ஒரு ரோ போட்டு வச்சுருக்கேன். இனி அடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ஹாஃப் டபுள் குரோஷேக்கு எப்போவுமே நம்ம வந்து 2 செயின் போடணும். பாருங்கள், 1 2 இந்த மாதிரி இப்படி 2 செயின் போட்டுட்டு ஒர்க் இப்படி டேர்ன் பண்ணணும். இந்த ஹாஃப் டபுள் குரோஷேக்கும் நம்ம இந்த 2 செயினை ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு செயின்லேருந்தே நம்ம ஸ்டிச் போடுவோம். ஸோ ஹாஃப் டபுள் குரோஷே வந்து இந்த மாதிரி இப்படி பண்ணுவோம். இனி இதே மாதிரி இனி ஃபுல் ரோவை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஹாஃப் டபுள் குரோஷேக்கு நம்ம வந்து டேர்ன் பண்ண டைமில் 2 செயின் போட்டு நம்ம டேர்ன் பண்ணணும். அந்த அந்த 2 செயினை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணக்கூடாது. சிங்கிள் குரோஷேலே நம்ம வந்து அதை ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணலை. அதுபோல் ஹாஃப் டபுள் குரோஷேலே நம்ம வந்து அந்த டேர்னிங் செயினை ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ ஹாஃப் டபுள் குரோஷேக்கு டேர்னிங் செயின் 2, அதை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணக்கூடாது. அடுத்து டபுள் குரோஷேக்கு நம்ம பார்க்கலாம். டபுள் குரோஷேக்கு பாருங்கள், இப்படி நம்ம ஒரு ரோ போட்டுட்டு இனி நம்ம டேர்னிங் செயின் போடலாம். இதுக்கு வந்து 1 2 3 டேர்னிங் செயின்ஸ் போடணும். ஸோ 3 செயின்ஸ் போட்டுட்டு ஒர்க் அப்படி டேர்ன் பண்ணிவிட்டு இனி என்ன பண்ணணும்னா, இந்த டபுள் குரோஷேக்கு நம்ம இந்த 3 செயின்ஸ் போட்டிருக்கோம்ல, இதை வந்து நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும். ஸோ இதை நம்ம ஸ்டிச்சாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம்ல. ஸோ நம்ம என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம வந்து டபுள் குரோஷே போட வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே போட்டுட்டோம்ல, இந்த 3 செயின்ஸ் இருக்குல்ல, இதை தான் நம்ம வந்து ஒரு டபுள் குரோஷேயாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு செயினில் இனி ஸ்டிச் நம்ம போட வேண்டாம். ஹாஃப் டபுள் குரோஷேக்கும் சிங்கிள் குரோஷேக்கும் நம்ம வந்து அந்த டேர்னிங் செயினை ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணலை. ஆனால் டபுள் குரோஷேக்கு நம்ம இந்த டேர்னிங் செயினை ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு செயினில் நம்ம போட வேண்டாம். செகண்ட் செயின்லேருந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம். இதான் செகண்ட் செயின். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி போட்டுரும். இனி இதே மாதிரி இப்படி ஃபுல் ரோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி எப்படி இருக்கும். திருப்பியும் ஒருக்கா சொல்லித்தரேன் பாருங்கள். டபுள் குரோஷேக்கு நம்ம வந்து டேர்னிங் செயின் வந்து 3 இந்த மாதிரி 3 போட்டுடணும். ஒர்க் அந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு இந்த 3 செயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம டபுள் குரோஷேக்கு ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட் இதில் போட வேண்டாம், ஏன்னா இதை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணிட்டோம்ல. இந்த 3 செயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டபுள் குரோஷே. ஸோ நம்ம இங்கே இதை ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணனால நம்ம செகண்ட் செயின்லேருந்து நம்ம வந்து ஸ்டிச் எப்படி போட்டுடலாம். இந்த மாதிரி இனி ஃபுல்லாக அப்படி போடணும். இனி அடுத்த ஸ்டிச் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள் ட்ரிபிள் குரோஷே. இதுக்கு பாருங்கள் நம்ம டபுள் குரோஷேக்கு 3 டர்னிங் செயின்ஸ் போட்டோமா, இதுக்கு வந்து நம்ம 4 டர்னிங் செயின்ஸ் போடணும். பாருங்கள் 1 2 3 4 இந்த மாதிரி 4 டர்னிங் செயின்ஸ் போட்டுட்டு அப்புறமா இப்படி டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணச்சில் இங்கேயும் அதே மாதிரி தான் இந்த ஸ்டிச் இருக்குல்ல, அந்த 4 செயின் இதை நம்ம ஒரு ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு செயினில் போட வேண்டாம், செகண்ட் செயின்லேருந்து நம்ம ஸ்டிச் போடலாம். இதுக்கு யானோவர் வந்து 2 நேரம் நம்ம யானோவர் பண்ணணும். டபுள் குரோஷேக்கு 1 நேரம் பண்ணுவோம், ட்ரிபிள் குரோஷேக்கு 2 நேரம் நம்ம யானோவர் பண்ணணும். ஸோ இதான் ஃபஸ்ட்டு செயின். ஃபஸ்ட்டு செயினில் ஏற்கனவே டேர்னிங் செயின் இந்த 4 டேர்னிங் செயின் இருக்கனால நம்ம செகண்ட் செயின்லேருந்து நம்ம ஸ்டிச் போடலாம். இனி இதே மாதிரி ஃபுல் ரோவும் நம்ம வந்து ஸ்டிச் போட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி 4 செயின்ஸ் போட்டு நம்ம வந்து ஒர்க்கை டர்ன் பண்ணி இந்த மாதிரி இப்படி கண்டினியூ பண்ணணும். இனி அடுத்த ஸ்டிச் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள் இது வந்து டபுள் ட்ரிபிள் குரோஷே. இதுக்கு பாருங்கள் நம்பர் ஆஃப் டர்னிங் செயின்ஸ் வந்து 5. பாருங்கள் 1 2 3 4 5 இந்த மாதிரி இப்படி 5 செயின்ஸ் நம்ம போட்டுட்டு ஒர்க்கை டர்ன் பண்ணணும். இங்கே நம்ம வந்து இந்த 5 செயின்ஸை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு செயின் தானே. ஸோ ஃபஸ்ட்டு செயினில் நம்ம ஸ்டிச்சு போட வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே இந்த டேர்னிங் செயின் இருக்குல்ல, இதே நம்ம வந்து ஸ்டிச்சாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செயினில் நம்ம போட வேண்டாம். ஸோ இனி நம்ம செகண்ட் செயின்லேருந்து நம்ம ஸ்டிச் போடலாம். இதுக்கு வந்து நம்ம 3 டைம்ஸ் நம்ம யானோவர் பண்ணணும். இந்த மாதிரி 3 டைம்ஸ் யானோவர் பண்ணி இனி ஆஸ் யூஷுவல் இது டபுள் ட்ரிபிள் குரோஷேக்கு. பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி டபுள் ட்ரிபிள் குரோஷேக்கு 5 டர்னிங் செயின்ஸ் போடணும். அதுபோல் இந்த டர்னிங் செயினை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும். இனி அடுத்த ஸ்டிச் பார்க்கலாம். அடுத்த ஸ்டிச் வந்து ட்ரிபிள் ட்ரிபிள் குரோஷே. ஸோ ட்ரிபிள் ட்ரிபிள் குரோஷேக்கு நம்ம வந்து 6 செயின்ஸ் போடணும் டர்னிங் செயினுக்கு. 1 2 3 4 5 6 பாருங்கள் இந்த மாதிரி 6 செயின்ஸ் போடணும். போட்டுட்டு ஒர்க் அப்படி டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணிவிட்டு இதான ஃபஸ்ட்டு செயினில் நம்ம வந்து ஸ்டிச்சு போட வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த 6 செயின்ஸ் போட்டிருக்கோம்ல, இதை வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும். ஸோ இதை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணனால இந்த ஃபஸ்ட்டு செயினில் நம்ம ஸ்டிச்சு போட வேண்டாம், செகண்ட் செயின்லேருந்து நம்ம போடலாம். ஸோ இதுக்கு யானோவர் வந்து 4 பாருங்கள் இந்த மாதிரி 1 2 3 4 இப்படி 4 டைம்ஸ் யானோவர் பண்ணிவிட்டு இனி நம்ம ஸ்டிச்சு போடலாம். பாருங்கள் இந்த மாதிரி 4 டைம்ஸ் யானோவர் பண்ணணும். இப்படி 4 டைம்ஸ் யானோவர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் போடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும். இதான் ட்ரிபிள் ட்ரிபிள் குரோஷே. இதுக்கு நம்ம 6 செயின்ஸ் இப்படி டர்னிங் செயினாக போடணும், அதை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும். ஸோ சிங்கிள் குரோஷேக்கும் ஹாஃப் டபுள் குரோஷேக்கு மட்டும் தான் நம்ம வந்து டர்னிங் செயினை ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணக்கூடாது. பாக்கி டபுள் குரோஷே, ட்ரிபிள் குரோஷே, டபுள் ட்ரிபிள் குரோஷே, ட்ரிபிள் ட்ரிபிள் குரோஷே எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த டர்னிங் செயினை ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும்.
அப்புறமா நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம இப்போ தானே நம்ம ஸ்டிச்சஸ்லாம் படிக்கிறோம். ஸோ இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி இப்படி கவுண்ட் பண்ணதுக்கு 1 2 3 4 5 6ன்னு இப்படி நமக்கு கவுண்ட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு நமக்கு நல்லா தெரியறதுக்கு வேண்டி எப்போவுமே லைட் கலரில் யான்ஸ் வாங்கணும். இந்த மாதிரி லைட் கலர் ரொம்ப டார்க்காக பிளாக், பின்ன டார்க் ப்ளூ, டார்க் வைலட், டார்க் க்ரீன் இந்த மாதிரி கலர்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதில் வந்து நமக்கு வந்து கவுண்ட் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட் கலர்ஸ் வாங்கினா நமக்கு வந்து பாருங்கள் நல்லா க்ளீனாக இப்படி எல்லா ஸ்டிச்சஸும் எல்லாம் நமக்கு இப்படி கவுண்ட் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி கவுண்ட் பண்ணலாம். இந்த நடுவில் இப்படி இந்த கிராஸ்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த கிராஸ் லைன்லாம் இதெல்லாம் கூட இதில் பாருங்கள் நல்லா ஈஸியாக தெரியும். இதில் பாருங்கள் எத்தனை கிராஸ் லைன் இருக்குதுன்னு. இந்த மாதிரி 4 கிராஸ் லைன் இருக்கும் பாருங்கள், 1 2 3 4. இந்த மாதிரி கிராஸ் லைன்லாம் நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணலாம். ஸோ இந்த கிராஸ் லைன்லாம் என்னது அது நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஈஸியாக எல்லாமே கவுண்ட் பண்ணதுக்கு வேண்டி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி லைட் கலர் யான்ஸ் அந்த ஒரு நான் இப்போ கொஞ்சம் கலர்ஸ் சொன்னீங்களா, பிளாக், டார்க் வைலட், டார்க் ப்ளூ, டார்க் க்ரீன் இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரிப்பட்ட டார்க் கலர்ஸ் மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லா கலர்ஸும் நீங்கள் வந்து வாங்கி இந்த மாதிரி இப்படி பண்ணலாம். அதில் உங்களுக்கு கவுண்டிங் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு வேண்டி தான் பிறகு நம்ம நல்லா பழகின பிறகு நம்ம வந்து அந்த டார்க் கலர் லைட் கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி இந்த டர்னிங் செயின் வந்து நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.